குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் செந்திராஜன். ஒரு டிஸ்கிரைபர் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஒரு 2 நாள் மேலே போச்சு சீஸ்ஃபயர் அப்படின்னு சொன்னோன்னே, திருப்பி ஆஸ் இவங்க பேக் அடித்தோன்னே மார்க்கெட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் கேப் டவுன் ஆகி அதுக்கப்புறம் 500 பாயிண்ட் வந்து நின்றுது. ப்ரீ மார்க்கெட் வியூ பார்த்தீங்கன்னா 23,300 வியூ போச்சு. ஆனால் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு 23,622. ஸோ நமக்கு இன்றைக்கி என்ன டேட் கிடச்சிது, எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பெரிய கேப் டவுன்னா, ஸோ கேப் டவுன் ஆகும்போது நம்ம எங்கே ஓப்பன் ஆகுது அப்படி தான் நம்ம பார்ப்போம். எப்படி கேப் டவுன் கேப் அப் அதுக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருக்கோம். கேப் டவுன் எங்கே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் சப்போர்ட் ஏரியா, நாங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இறங்கி அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்த பாயிண்ட்டு இதுக்கு மேலே கீழே இறங்க முடியும். நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இது, இந்த லைன், இந்த லெவல்ஸ் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் பாருங்கள், அங்கேருந்து இவ்வளோ தூரம் இறங்கி அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் இறங்கி இதுக்கப்புறம் வச்சுருக்கலாமே, ஏன் வைக்கலனா அதுதான் லெவல்ஸ். அந்த லெவல்ஸோட இம்பேக்ட் தான் கரெக்டாக மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டில் வந்து செல்லர் ஸ்ட்ராங் கிடையாது, செல்லிங் ப்ரெஷரை பற்றி பயப்பட வேண்டாம், பையர் தான் ஸ்ட்ராங்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கிடச்சிது, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கிடச்சிது, பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த கேண்டில் வின் பண்ணி இந்த செல்லிங் ப்ரெஷரை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த இடத்துல எடுத்து ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டு டார்கெட் இதை போடலாம். அதுதான் இன்றைக்கி நடந்தது. இன்னும் சில பேர் ஆரம்பத்திலே எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் அவ்வளோ தூரம் வேணாம் அப்படின்னா தைரியமாக இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தைரியமாக இங்கே எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் தான் இருக்கும், டார்கெட் இருக்கும். ஏன்னா ஆப்ஷனே ஒரு ப்ராபபிலிட்டி கேம் தான், எல்லாமே வின் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் பைக்கு 1/3 ஆஃப் ப்ராபபிலிட்டி தான் சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ரிஸ்க்கு கம்மி, ரிவார்டு அதிகம். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம தைரியமாக இந்த இடத்துல எடுத்துருந்தோம்னா சப்போர்ட் வேறு, பெரிய கேப் டவுன் ஆகணும்னா இதுக்கப்புறம் ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கு கம்மி. ஸோ அதனால் ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருந்தா கூட மார்க்கெட் நல்லா போயிருக்கோம். இல்லை நான் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுப்பேன் அப்படின்னா இந்த ஐயை பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருந்தீங்கன்னா கூட இது இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துருக்கு, இங்கேன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சு எடுத்து. ஸோ இது வந்து அக்ரெசிவ் மெத்தடு, இது கன்சர்வேட்டிவ் மெத்தடு. ஸோ எந்த மெத்தடில் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் என்ன இங்கே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வைக்கணும், இவ்வளோ தூரம் வைக்கணும். இங்கே எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் கம்மி. ஸோ இதான் இன்றைக்கி நடந்த கடைசியும் மார்க்கெட் மேலே போச்சு, கீழே வரல. இதெல்லாம் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான், 50% ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் மார்க்கெட் தான் இன்னும் இதையும் அடிச்சிருக்கும். இதான் இன்றைக்கி பொசிஷன். ஸோ நாளைக்கு லீவு, இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சு. ஸோ வென்ஸ்டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மற்ற நிஃப்டி எல்லாம், பேங்க் நிஃப்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எல்லாமே இன்றைக்கி அதே மாதிரி தான், மார்க்கெட் இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறிருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி தான் போயிருக்கு. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8% ஏறி இருக்கு, 10% ஏறி இருந்தது, அப்புறம் இறங்கிடுது. ஸோ 20க்கு கீழே வரணும், 20.5 மெயின்டைன் ஆகுது, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அப்புறம் டாலர் வந்து இப்போ 93.36 இருக்குது, டாலர் கொஞ்சம் ஏறி இருக்குது திருப்பி. ஸோ க்ரூட் ஆயில் வந்து எவ்வளோ இருக்குது, 101 இருக்குது, அதுவும் ஏறி தான் இருக்குது, இன்னும் இறங்கணும். ஸோ இதெல்லாம் இறங்கினா தான் நம்ம நிஃப்டி மேலே ஏறும். இப்போ மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு, வென்ஸ்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இந்த தேர்ஸ்டே எங்கே இருந்தோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்துருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு வந்து வென்ஸ்டே வந்து எப்படி மார்க்கெட்டு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒன்றும் இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு கேப் அப் ஆகி மேலே போகும். இல்லை சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகாமல் இருந்ததுன்னா, பிரேக் டவுன் ஆகாமல் இருந்ததுன்னா நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணி கால் செட் பண்ணி டார்கெட் இது வரையும் வைக்கலாம். இல்லை டே ஐயை தாண்டி போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் எடுங்க. எப்பவுமே லெவல்ஸ்க்கு அப்புறம் எடுங்க, லெவல்ஸ் நடுவில் எடுக்காதீங்க. லெவல்ஸ்க்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். டெய்லி லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து திருப்பி மேலே போயிட்டு திருப்பி வந்துருக்கு.
ஸோ கண்டிப்பாக இதை கீழே கட் பண்ணாது. இதை கீழே கட் பண்ணால் 22,782 கட் பண்ணால் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. கன்ஃபார்ம் டே வைஸில் க்ளோஸ் பண்ணணும், இன்ட்ராடேல க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ மண்டே வந்து 99.9%, ஐ மீன் மண்டேன்றது டே ஆஃப்டர் டுமாரோ கண்டிப்பாக மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே கீழே டவுன் ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இதை தாண்டி க்ளோஸ் வச்சிடும் அப்படின்னு நம்புவோம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபால் வந்ததுக்கப்புறம் இங்கே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆனதுனால உடனே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்லஸ் ஏதாவது ஃபண்டமெண்டலாக நியூஸ் எதாவது அஃபெக்ட் ஆனால், அதர்வைஸ் மார்க்கெட் வந்து மேலே மேலே போயிட்டே இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்ப்போம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.